வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஹெட்லைன் பார்த்தோம் அப்படின்னா, 7ஆம் அதிபதியும் மன வாழ்க்கையும். ஜாதகம்னு ஒன்று எடுத்துட்டோம்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி தான் வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவம். ஸோ அந்த திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, யார் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை நமக்கு அமைவாங்க அப்படிங்கிறது 7ஆம் அதிபதியும் வைட்டும், 7ஆம் அதிபதி என்ன கிரகத்தோடு இணைந்திருக்கு அதையும் வைத்து தான் வந்து நம்ம வந்து பலன் சொல்ல முடியும், நம்ம தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கங்கிறது. ஸோ இந்த 7ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி திருப்தியான மன வாழ்க்கையா, இல்லை எதிர்பார்த்த மாதிரி மன வாழ்க்கை இல்லாமல் இருக்குதா, இல்லை வந்து அந்த மன வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போகுமா, இல்லை இடையில பிரிவுகள் வருமா, இது எல்லாமே 7ஆம் அதிபதியை வச்சு தான் நம்ம வந்து அது எந்த அளவுக்கு பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது அதை பொறுத்து தான் வந்து நம்ம பலன் சொல்ல முடியும். அப்போ பார்க்குறப்ப வந்து 7ஆம் அதிபதி ஒரு ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆணுக்கு வந்து சுக்கிரனாகவும் பெண்ணுக்கு வந்து செவ்வாயாகவும் இருக்குது. பொதுவாகவே சுக்கிரன் கலத்திரக்காரகன் தான். ஸோ அப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து 7ஆம் அதிபதியே வந்து சுக்கிரனாக வரும். அது வந்து ஒரு வகையில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து காரகத்துவம் கெட்டு போனால் பாவம் நல்லா இருந்தால் எப்படி ஓரளவுக்கு கொண்டு போகும். பட் காரகத்துவம் பாவ அதிபதியும் ஒரே கிரகமாக வந்துடுச்சுன்னா அதை தொட்டு வந்து நெகட்டிவாக இருந்தால் அதிகமாக நெகட்டிவ் கொடுக்கும், பாசிட்டிவாக இருந்தால் அதிகமாக பாசிட்டிவ் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த கிரகம் வந்து இப்போ உதாரணமாக வந்து மேசமாக இருக்குது அப்படின்னா 7ஆம் அதிபதி வந்து துலாமாக வரும். அப்போ வந்து சுக்கிரன், அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து 7ஆம் அதிபதியே சுக்கிரனாக வந்துட்டாலும் கடத்திரக்காரக கிரகம் சுக்கிரனாக இருக்கிறாரு. அப்போ இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல போய் நீசமும் ஆகுது, இல்லை மறைந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இதில் வந்து பரிவர்த்தனை ஆகிறது, நீச பங்கமாகிறது, அதெல்லாம் 2வது கட்டம். ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் வந்து நீசத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் நீசம் பலமாகி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீச பங்கமாகிறது. இதெல்லாம் வந்து அந்த அந்த விஷயத்தை அடைஞ்சதுக்கப்புறம் 2வது நடக்கக்கூடிய விஷயம். பட் ஆனால் வந்து முதல்ல ஒரு தோல்விங்கிற விஷயம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகும். அப்போது இந்த கலத்திரக்கார கிரகமே சுக்கிரனாக வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் அதுவும் வந்து 7ஆம் அதிபதியாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பாவஸ்தானத்தில் இருந்துச்சு, 5, 9 இந்த மாதிரி திரிகோணத்தில் கேந்திரத்தில் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு நட்சத்திர சாரம் பெற்று இல்லை ஸ்தான பலத்தோட சுபகிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் வந்து நன்றாகவே இருக்கும் அவங்க மன வாழ்க்கை. மறையாமல் இருக்கணும் லக்னத்தில். அதே மாதிரி ஒருவேளை லக்னத்துக்கு மறைந்து இருந்தாலும் கூட லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் மறைவில்லாமல் இருந்தாலும் கூட வாழ்க்கை ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்கப்படணும். எல்லாரும் வந்து பொதுவாக லக்னத்துக்கு மறைஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு எடுக்காமல் லக்னாதிபதிக்கு மறைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். இல்லை லக்னாதிபதிக்கு வந்து 7 கூட ஒரு சாரம் வாங்கியிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அப்படி வாங்கிட்டாலே வந்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து 7ஆம் அதிபதி வந்து ஒருத்தருக்கு வந்து சுக்கிரனாக இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் மறைவு ஸ்தானமாக இருந்தால் இந்த மாதிரி மன வாழ்க்கை லேட் ஆகும். அப்படி மன வாழ்க்கை அமைந்தது அப்படின்னா திருப்தி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். அதுதான் இந்த டைமில் பரிகாரம் நம்ம எடுத்துக்கணும். பரிகாரங்கிறது செய்கிறத விட ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தாலே அந்த விஷயத்தை வந்து நம்ம மைண்டை வந்து செட் பண்ணிட்டாலே வந்து நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் ஆனாலும் நெகட்டிவ் விஷயம் நடந்தாலும் அதை நம்ம பெருசாக பாதிக்காது நமக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி 7ஆம் அதிபதி மறைந்திருக்கு அப்படின்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியோட என்ன கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் இணைந்திருக்கும் பட்சத்தில் அது வந்து என்ன மாதிரி குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியனாக இருக்குது 7ஆம் அதிபதி அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூரியன் 7ஆம் அதிபதியாக வந்தால் சனி வந்து லக்னமாக இருக்கும். அப்போ சனி சூரியன் உங்களுக்கு பகை கிரகம். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒன்றுக்கொன்று பார்க்காமல் இருக்கும்போது அது ஒரு நல்ல விஷயம். 2வது வந்து சனி ஏதோ வக்ரமாகி சூரியன் பார்க்கும்போது பெருசாக பாதிக்காதுன்னு சொல்லலாம். 2 பேரும் மியூச்சுவலாக இருந்து அதை பார்க்கும்போது இணையும் போது தான் வந்து கண்டிப்பாக வந்து ஈகோ பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா ஒன்றா சூரியன் அதாவது 7ஆம் அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சூரியன் நல்லா இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி கொண்டு போய்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விஷயத்தையும் வந்து பொறுமையாக எதாக இருந்தாலும்
அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மனநிலையை வந்து வளர்த்திட்டிங்கன்னா பிரச்சனைகள் வந்து பெருசாக வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சூரியனோட என்ன கிரகம் சேருது, சூரியன் 7ஆம் அதிபதியாக வந்துச்சு, இந்த சூரியனோட சந்திரன் சேருது அப்படின்னா இல்லை உங்கள் 7ஆம் அதிபதியோட எந்த கிரகமாக இருக்கட்டும், என்ன லக்னமாக என்ன அதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகத்தோட சந்திரன் சேரும்போது பகை கிரகமாக சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் இருக்கும். இதே வந்து நல்ல ஒரு கிரகம் சுபகிரகம் அந்த 7 குடையரோட நட்பு கிரகமாக இருக்கும், சம கிரகமாக இருக்கிற கிரகங்கள் சேரும்போது நல்ல பலனையே தரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது உதாரணத்துக்கு வந்து இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியன் கூட வந்து உங்களுக்கு சனி சேரும்போது அது பகை கிரகம். ஸோ அது ஒரு நான் சொன்ன மாதிரி ஈகோ பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சூரியன் கூட வந்து சுக்கிரன் சேருது அப்படின்னா சுக்கிரனும் ஒரு பகை கிரகம்டா. அப்போ என்ன ஆகுனா சனி அளவுக்கு இல்லாமல் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கா இல்லை சுக்கிரன் வந்து பலவீனமாக இருக்கா அதையும் பார்க்கணும். அந்த மாதிரி பலவீனமாக இருந்து சேர்க்கை சேரும் போதோ இணையும் போதோ இல்லை பார்க்கும்போதோ வந்து அந்தளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து பெருசாக கொடுக்காது. ஓகேங்களா, இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். அப்போது ஒரு கிரகத்தோட வந்து பகை கிரகம் சேரும்போது பிரச்சனை அதிகமாகும், நட்பு கிரகம் சம கிரகங்கள் சேரும்போது வந்து பிரச்சனைகள் பெருசாக வர்றதில்லை, அதுக்குண்டான பெனிஃபிட் அதிகமாக கொடுத்துட்டு போகுது அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ 7ஆம் அதிபதியோட சந்திரன் சேருது அப்படின்னா உங்களுக்கு 7 குடையரோட கிரகத்தோட சந்திரன் இணைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப பாசக்காரங்களாக இருப்பாங்க, தாய் அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க, எப்போவுமே வந்து உண்மையான பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்பப்போ வந்து அவங்க மனசு வந்து ஒரு நிலையில்லாத மனநிலையாக இருக்கும், ஒரு நேரம் இருக்கிற குணம் ஒரு நேரம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்துக்கக்கூடிய ஒரு அம்மா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனைவி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சூரியனே சேர்ந்துருக்கு 7ஆம் அதிபதியோட. உங்களோட அதிபதி 7ஆம் அதிபதி என்ன கிரகமாக இருக்கட்டும், ஒருவேளை ஆணாக இருந்துச்சுன்னா சுக்கிரனோட சூரியன் சேர்ந்தாலும் சரி, பெண்ணாக இருந்துச்சுன்னா செவ்வாயோட சூரியன் சேர்ந்துருந்தாலும் இந்த பலன் எடுத்துக்கலாம். நீங்கள் 7ஆம் அதிபதி வந்து மெயின் பாயிண்ட்டு பாவகம், பட் கலத்திரக்கார கிரகத்தோடு சேரும்போதும் இதோட பலன் கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சூரியனோட வந்து சூரியன் சேருது கடத்திரக்கார கிரகத்தோடு அப்படின்னா நல்லா ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க. அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும், மரியாதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா உயரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அதிகாரமாக பேசினா பிடிக்காது, அன்பாக பேசினா தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த குணங்கள்லாம் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. சூரியன் 7 குடையரோட சூரியனை இணைந்திருந்தாவோ உங்களுக்கு சாரமானாலும் சரி, பட் இணைந்த கிரகத்தை மட்டும் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இல்லை பார்த்த கிரகம் எனக்கு பலன் வரும்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து புதன்னாலே வந்து நல்லா கலகலப்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, வியாபாரத்தன்மை அதிகமாக இருக்கும், நிறையா ஐடியாஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புதன் கிரகத்தோடு இருக்கும்போது என்னென்னா அவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஒரு கேஷுவலான டைப் இருக்கும், ஜாலியாக பேசணும் அப்படிங்கிற டைப் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஐடியாங்கிறத விஷயத்தை விட தொழில் ரீதியாகவோ உங்களை குடும்பத்தில் வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறப்ப வந்து பண விஷயத்தில் வந்து எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி சேமிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி மோஸ்ட்லி ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். சந்திரன் இருக்கும்போது 7 கூட ஒரு சந்திரன் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா வட்டமான மூஞ்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே புதன் இருக்கும்போது ஒல்லியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பொதுவான விதிகள் தான். ஸோ அந்த புதன் கெட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டாக மாறும் அதோட தன்மைகள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரு பகவான் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து குறை சொல்லுவாங்க, அந்த குறை நல்ல குறையாக தான் இருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் திருத்திக்கலாம்ல, இதையே இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையாக அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து தனக்கு வர வாழ்க்கை துணை இப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதை வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க, நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி ஆன்மீக விஷயத்தில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும், டீச்சிங் சம்மந்தப்பட்டது ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி குணம் அவங்ககிட்ட இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டோம்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஒரு நிர்வாகம் கொடுக்குறீங்க அப்படின்னா கால்குலேஷன் போட்டு என்ன மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மைண்ட் செட் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க,
குருவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்கக்கிட்ட வந்து இறக்க குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த குருவோட 7ஆம் அதிபதி சேர்ந்துருக்கு அப்படின்னா, உடனே ஒருத்தர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு எதை பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எதிர்பார்க்காம அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இறக்க குணம் உங்ககிட்ட இருக்க அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா வேகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலுமே வந்து அவங்க துருதுருன்னு இருப்பாங்க. டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையுமே முடிக்கணும், அன்னைக்கே அப்போவே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து யோசித்து முடிக்கிறதுக்கும் உடனுக்குடனே முடிக்கிறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை மட்டும் அந்த மாதிரி குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறனால அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பட் அந்த மாதிரி குணம் இருக்கிற பெண் வர்றதுக்கு இல்லை ஆண் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட எப்போவுமே வந்து அன்பாக தான் பேசணும். அதிகாரமாக பேசுனீங்கன்னா பிடிக்காது. கோபம் அதிகமாக வரும். பஞ்சுவாலிட்டி, அதாவது கரெக்டான டைமுக்கு கிளம்பணும், கரெக்டாக போகிறோம் வரோம், அந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இவங்க லைஃப்பை கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு கணவர் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை 7ஆம் இடத்துல இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி தான் வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கிளம்புனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செவ்வாயாக இருக்கிறனால வந்து கோபம் அதிகமாக வரனால இவங்களுக்கு ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இடம் விஷயம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். காரகத்துவம் வந்து இடம், சகோதரர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக அவங்க ஆர்வம் இருக்கும் அவங்க மேலையில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய் வந்து கலத்திரக்கார கிரகமாகவே இருக்கிறதுனால ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து 7ஆம் அதிபதியோட செவ்வாய் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து கணவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் லக்னத்திலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கணவர் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சகிப்புத்தன்மையோடு கொண்டு போவாங்க. பிரிவுகள் வரும் பட்சத்தில் கடைசி நேரம் கூட விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வரப்போ கூட வந்து அந்த அளவுக்கு போயிட்டு திரும்பி வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க. ஸோ அந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கிற கிரகம், லக்னத்தை பார்த்த கிரகம் எப்பவுமே பிடிக்கும் அவங்களுக்கு அந்த உறவுகள். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்துச்சுன்னா கணவரை வந்து ரொம்ப பிடிக்கும், விட்டு கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரன் 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா சுக்கிரனாலே வந்து கலை உணர்வு, அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அசால்ட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி அழகாக இருப்பாங்க. 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் இருந்தாவோ பார்த்தாவோ அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த சுக்கிரன் வக்ரமாகாமல் இருக்கணும், நீசமாகாமல் இருக்கணும், பலவீனம் இல்லாமல் ராகு கேதுவோட கிரகணமாகாமல் இருக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த பலமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸ்தான பலமும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சுக்கிரன் 7ஆம் அதிபதி இருக்கும்போது இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் அவங்கக்கிட்டன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதுலேயும் ஒரு அழகாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்ககிட்ட இருக்கும். தன்னை அழகுப்படுத்தி கொள்வதில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னா அவங்க பேச்சு அழகாக இருக்கும், பேசுகிறது வந்து அழகாக பேசுவாங்க. அந்த மாதிரி எங்கெங்கே உங்கள் பாவத்தில் சுக்கிரன் இருக்கோ அந்த சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் கவர்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு கவர்ற மாதிரி அந்த பேச்சு, அதே மாதிரி அவங்க இருக்கிற போட்டிருக்க அந்த உடைகள் எல்லாமே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு உண்டான தன்மை. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். சுக்கிரன் ஆதிக்கம் இருக்குது, சுக்கிரன் 7 கூட சேர்ந்த அது விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற பொருள் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து இனிப்பு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சனினாலே வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தருக்கு லக்னத்தில் சனி இருக்குது இல்லை 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்துல சனினா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை சனி அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் தொழில் பண்ணுறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். முதல்ல தொழில், 2வது தான் வந்து கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் அப்புறமே அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலைன்னு கொடுத்துட்டா அந்த வேலை விஷயத்தில் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, விரும்பி பண்ணுவாங்க. ஏன்னா சனி காரகத்துவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் இருக்கும். எதில் சோம்பேறித்தனம் இருக்குன்னா அவங்க வேலையில் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. நீங்கள் ஒரு வேலை கொடுக்குறீங்க, தொழில் விஷயமா இல்லாமல் வேறு விஷயமா ஒரு வேலை இது செஞ்சு கொடுங்க, வீட்டில் வேலை கொடுக்குறாங்க. ஒரு கணவர் வந்து மனைவி ஜாதகத்தில் வந்து 7ல் சனி இருக்குது அப்படின்னா கணவர்கிட்ட
மனைவிக்கு உண்டான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க சொன்னால் அதில் ஒரு சோம்பேறித்தனம் அப்படி ஒரு விஷயங்கள் வந்து காமிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி தொழில் விஷயத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் ஸ்லோவாக பண்ணாலும் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு சமூக சேவை பண்ணுற விஷயத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்களா, சனி வந்து யோகியாக இருந்து சனி உச்சமாக இருந்து லக்னத்துலலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அடிமைகள் சொல்லுவாங்க. அடிமைனா எப்படின்னா தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் அடிமைகள் சொல்கிறது ஒருத்தருக்கு வந்து விசுவாசம், அடிமைங்கிறது தப்பான வார்த்தை, விசுவாசம் எடுத்துக்கலாம். விசுவாசமாக இருக்கிற ஆட்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. நம்ம கேஷுவலாக வந்து எனக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி அது வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கலாம் அடிமைங்கிறது. பட் ஆனால் ஒரு தொழிலில் வந்து ஒரு ஓனருக்கு வந்து விசுவாசமாக ஒரு தொழிலாளர் இருக்காங்கன்னா அந்த தொழிலாளர் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த சனி உச்சமாக இருக்கிறவங்களுக்கு, சனி யோகியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அமைவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வேலை வந்து செய்வாங்க, பழகிட்டு அவங்க வேறு பக்கம் வந்து வேறு கடை வைக்கிறது, வேறு தொழிலை இதே தொழிலை வேறு பக்கம் ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம சொல்லி கொடுத்து வந்து வேறு பக்கம் வந்து அவங்க டெவலப் ஆகுறாங்களேங்கிற அந்த ஒரு இது இருக்கும். பட் ஆனால் இந்த சனி நல்லா இருக்கிறவங்க ஜாதகமெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. இவங்களை விட்டுட்டு போகாமல் இருக்கக்கூடிய, என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு தொழிலாளர்கள் வந்து இவங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடிமைன்னு எப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு உங்கள் மனைவி கணவர் ஜாதகத்தில் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனைவினாலே அடிமை அது வேறு விஷயம். பட் மனைவி ஜாதகத்தில் மனைவி இருக்காங்கன்னா விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடிய மனைவி ஒருத்தருக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கணவர் அப்படித்தான் விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடிய ஒரு கணவர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசமான அடிமைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடைச்ச லக்கு லைஃப்பில் உண்மையிலேயே. ஏன்னா நம்ம என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா அது பெரிய விஷயம் தானே, பாக்கியம். அதுக்கு வந்து சனி கிரகம் பொதுவாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாளினரும் சரி, சொசைட்டியில் நல்ல ஒரு பேர் புகழ், இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு கவர்ற மாதிரி இருக்கும், பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க. ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கே பிடிக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் அந்த விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ சனி ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா அவரை தொட்டு வந்து தொழில் பண்ணுறதுனாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அங்கே சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கும். சனி நீசமாக இருக்குது, சனி வந்து வக்கரமாக இருக்குது, இல்லை சனி உங்களுக்கு வந்து அஸ்தங்கமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சனியை தொட்டு அந்தளவுக்கு ஒரு திருப்தி இருக்காதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பொதுவாக எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து 7ஆம் அதிபதியோட இந்த கிரகங்கள் இணையும்போது இந்த குணநலன்கள் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.